பலவற்ற முத்தமத்தாருக்கு முழக்கன் வணக்கம். நண்பர்களே, இந்த போராள அனைவருக்கும் என் முத்தான முழக்கம் நாயகத்தை தெரிவித்துக் கொண்டு எனது தலைப்பினர் போய் வருகிறேன். எனக்கு பெறப்பட்ட தலைப்பு நான் நேர்ந்த சென்னை. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரில் 4வது இடம் வசிக்கிறது. இங்கு திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் உயர்ந்த கட்டிடங்களும் மேம்பாலங்களும் மெட்ரோ ரயில் நிலையம் என நவீன நகரமாக காட்சியளிக்கிறது சென்னை. இது மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வேலை தேடி வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது சென்னை. இந்த சென்னை எப்படி உருவாகியது என்று உங்களுக்கு தெரியுமா? பிரான்சிஸ் டேவ் என்ற கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஏஜென்ட் 1639 ஆண்டு ஜூலை 22 அன்று சோழமண்டல கடற்கரையில் சிறிது நிலத்தை வாங்கினார். அந்த மனிதர்களுடைய நிலத்தினை புத்திசாலிகள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டினர். பிறகு என்ன, அந்த இடத்தை சுற்றி நல்ல குடியிருப்புகள் உருவாகவே நமது சென்னை பட்டினம் உருவாகியது. நம் சென்னை பட்டினம் 1996 முன்னர் சென்னை பட்டினம் மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது. கிமு 5ஆம் நூற்றாண்டு பாண்டவர்கள் தொடங்கி சேர சோழ பாண்டவர்கள் என அனைவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நமது சென்னையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? வாகன தொழிற்சாலைகள், மென்பொருள் சேவைகள், மருத்துவம், நிதி சேவை என பிரம்மாண்ட வளர்ச்சி இயக்கியுள்ளது நமது சென்னை. சாதாரண வாகனங்களுக்காக உருவாக்கப்பட்ட சென்னை தற்போது உலகின் வணிக மையங்களில் முக்கியமான நகரமாக திகழ்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிரம்மாண்டமாக இந்த சென்னை வளர்ச்சி எப்படி இக்காலகட்டத்தை சேர்ந்த சென்னை எப்படி இருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகின் மிகப்பெரிய 2வது நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரை நமது சென்னையில் தான் உள்ளது. உழைக்கும் உழைப்பாளிகளுக்கு உதாரணமாக நமது சென்னை கடற்கரையில் உள்ள மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் உழைப்பாளிகளின் நினைவு சிற்பம் உருவாக்கப்பட்டன. உழைக்கும் மக்களுக்கு தன்னம்பிக்கை காரணமாக செய்தி நடக்கும் வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா அம்மாவின் நினைவு மண்டபம் காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாமலை மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ளது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில் உள்ள திருமயிலையில் தான் உள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மருத்தீஸ்வரர் கோயில் சென்னையில் உள்ள பிராமியரில் தான் உள்ளது. சென்னை கோட்டூர்பாட்டை சேர்ந்த இந்த நூலகம் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தில் ஒன்றாக தேவையாது. இதில் சிறப்பு என்னவென்றால் அந்த நூலகத்தில் இன்று கொண்டுதான் நான் ஒன்றால் முன்னே உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். இது மட்டுமன்றி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ரிப்பன் கட்டிடம், அரசு அருங்காட்சியகம், மெட்ரோ ரயில் நிலையம் என கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் எனக்கு கிடைத்த நேர்வோ சுருக்கம், பேசிய கருத்தோ போக்கம். வருகிறேன். வணக்கம்.